இந்த வீக் தோட்டம் போனப்ப நொங்கு 4, 5 குலை வெட்டிட்டு வந்திருந்தாங்கங்க. பாப்புக்குட்டிக்கு உடம்பு, முகம் எல்லாம் வேர்க்குரு வந்துருச்சு. அடிக்கிற வெயில் நம்மனாலேயே தாங்க முடியறதில்ல. ஏசி, ஃபேனுன்னு எவ்வளோ போட்டும் எப்படி தான் வேர்க்குரு வந்ததோ அவ்வளோ வேர்க்குரு வந்துருச்சுங்க. நை நைன்னு அழுதுகிட்டே இருப்பாங்க. நாங்க சின்னதா இருக்கும்போது வெயில் காலம் வந்து நொங்கு குலை விட்டுச்சு அப்படின்னாவே அம்மா எங்களுக்கு உடம்பு ஃபுல்லாக அதோட தண்ணி எடுத்து தேய்ச்சி விடுவாங்கங்க. வேர்க்குரு எல்லாம் போயிட்டு ரொம்ப ஹைட்ரேட்டடாக இருக்குங்க. பாப்புக்குட்டியை டெய்லியும் 2 or 3 டைம்ஸ் குளிக்க வைப்பாங்க. ஒவ்வொரு டைமும் குளிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி நொங்கு தண்ணி தேய்ச்சிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருந்து அதுக்கப்புறம் குளிக்க வச்சுருவோம். ஒன்ஸ் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தெல்லாம் தேய்க்கிறது இல்லைங்க. அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக எடுத்து தேய்ச்சிக்கிறது தான். அம்மா பாப்புக்குட்டிக்கு தேய்ச்சி விட்டுட்டு இருந்தாங்க. அதை பார்த்து நானும் என் அண்ணா பையனும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து நாங்களும் தேய்க்கலான்னு சொல்லிட்டு நாங்களும் தேய்ச்சிட்டு இருந்தோம். அது தேய்ச்சதுக்கப்புறம் செம்ம ஹைட்ரேட்டடாக ஜில்லுன்னு சூப்பராக இருந்துச்சுங்க. நாங்கள் பாப்புக்குட்டிக்கு க்ரீம் பவுடர் அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல. இது 2 or 3 டேஸ் போட்டிருந்தோம். வேர்க்குரு ஃபுல்லாகவே போயிடுச்சு. நாங்கள் இதை மழை பெய்கிற அன்னைக்கெலாம் தேய்க்க மாட்டோங்க. நல்லா வெயில் இருக்கிற அன்னைக்கு தான் தேய்ப்போம். தேய்ச்சி கொஞ்ச நேரத்துலேயே குளிக்க வச்சுருவோம் பாப்புக்குட்டியை. நீங்கள் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு இப்படி என்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான விஷயங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டேக் கேர்.